அது ஒரு பெரிய கதை. சொல்லுமா. சொல்றேன். அழகாபுரின்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யம். அதுல மங்களபுரின்னு ஒரு சின்ன ராஜ்யம். மங்களபுரி ராஜாவுக்கு நந்தினின்னு ஒரே ஒரு மகள். அவளை பெண் பார்க்கறதுக்காக பெரிய சாம்ராஜ்யம் சொன்னேனே, அந்த அழகாபுரி சக்கரவர்த்தி ஆதித்தன் மங்களபுரிக்கு வந்திருந்தார். அன்னைக்கு சாயந்தரம் அரசகுமாரி நந்தினி ஆனந்தமா உங்களை அவசரமா அழைச்சிட்டு வர சொன்னாங்க. ஏன் கேட்க வேண்டும் இல்லையா? அப்பா அப்பாவுக்கு இந்த பைத்தியம் இன்னும் தீரவில்லை. தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் அல்லவா ரேகை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும். வயிற்று பிடிப்புக்காக வரும் இந்த சனியன்களை அடித்து விரட்டாமல் இது என்னடி தொல்லை? இவ ரொம்ப கெட்டிக்காரியா. நாளைக்கு நடக்க போறத இன்றே சொல்லி விடுவார். அதுதான் எனக்கே தெரியுமே. சக்கரவர்த்தி எனக்கு மாலையிட போகிறார். நான் அழகாபுரி சாம்ராஜ்யத்தின் மகாராணியாக போகிறேன். அது குளிரா புறத்தை இடம்தான் கேட்போமே. அழைத்து வர சொல்லுங்கள் இளவரசி. அப்பா அனுப்பி இருக்கிறார். ஐயோ, இளவரசின் கையைத்தான் பார்க்கிறோம் என்கிற எண்ணத்திலே அவள் எப்படி எல்லாம் மறந்து விட போகிறாள் பார். சக்கரவர்த்திக்கு உணவு கொண்டு போக நேரமாக விட்டதம்மா. இரவு உணவுக்கு இப்போது என்னடி அவசரம்? அதுக்கு என் ஆடைகளை எடுத்து வா. நீ போய் குறித்து அடித்து வாடி. சக்கரவர்த்தி என்ன சாரங்க? இத்தனை நாளா காத்திருந்ததுக்கு பொருத்தமான மகாராணி கிடைச்சிருக்காங்க. இந்த நாட்டு இளவரசி தேவரோகத்து ரம்ப மேனக ஊர்வசி துரோத்தமை இவங்களை பார்த்து திகைக்கும்படியா அவ்வளவு அழகு உள்ளவங்க. போதுமே உன் வர்ணனை. சாரங்கா, இந்த மங்களபுரியின் அங்காடி கடைகள் மிக அழகா இருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். பார்த்து விட்டு வரலாம், புறப்பட. சரியா போச்சு. அழகாபுரி சக்கரவர்த்தி அதிவீர பராக்கிரம ஆதித்த மகாபிரபு அவர்கள் அங்காடி தெருவுக்கு போறதாவது யாராவது பார்த்துட்டா? கவலை வேண்டாம், என்ன இங்கே யாதறிஞ்ச விஷயமாச்சே. சக்கரவர்த்தி வாங்க, அரவண நந்தவனத்தை அபிச்சுட்டு வரலாம். வெள்ளிமலை நாயகியே, வேல்முருகன் தேவியரே, நாவில் குடியிருந்து நல்ல குறி சொல்லும் அம்மா. அழகான கையம்மா, அதிர்ஷ்டமுள்ள கையாக்கும் அதிகாரம் அமைஞ்சிருக்கும் கையம்மா. மன்னாதி மன்னவனே மாலையிடும் கையம்மா. ஊராளும் சக்கரவர்த்தி உன்னை தேடி வந்திடுவார். ஊராளும் சக்கரவர்த்தி உன்னை தேடி வந்திடுவார். கோவை பழம் போல உன்னை கொத்தி பறந்திடுவார். அம்மா மகாராணி, பாராளும் மன்னனை பதியாக அடைய போகும் பாக்கியம். சாரங்க, இளவரசி நம்ம ஏமாற்ற. பாவம், பழக்கம் இல்லாத வேலை. இல்லை, பரம்பரையாகவே பழக்கமான வேலைதான். தெரிகிறதே நீ செய்கிற விதத்திலிருந்து. இன்றைக்கு என்னவோ தவறிவிட்டது, மன்னிக்க வேண்டும். நீ பெரிய கெட்டிக்காரி, பேச்சில் மட்டுமல்ல நடிப்பிலும் கூட. நடிப்பா? சக்கரவர்த்தி இதை பார்த்திருந்தால் உன் கதி என்ன ஆயிருக்கும்? நீங்கள் யாரென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? நான் சக்கரவர்த்தியின் தோழன். தோழன் தானா? அடே அப்பா, என்ன உருட்டல், என்ன மிரட்டல். தோழி, என் பேர் தோழி இல்லை, குமுதா. அதுவும் அழகாகத்தான் இருக்கிறது. என்ன அவசரம்? இளவரசி என்னை தேடுவார்கள். தேடுவார்கள் தேடுவார்கள். நீ தோழி அல்லவா? இளவரசிக்கு உன்மேல் அவ்வளவு அன்போ? ஆமாம், நானும் இளவரசியும் ஈருடல் ஓர் உயிர். இவ்வளவுதானா? நானும் சக்கரவர்த்தி ஒரே உடல் ஒரே உயிர். வேடிக்கையாக பேசுகிறீர்களே. இது மட்டுமா? எங்கே உன் கையை காட்டு பார்ப்போம். ஏன்? நான் பெரிய ரேகை சாஸ்திர நிபுணன், உனக்கு தெரியுமோ? இப்போதுதான் கேள்விப்படுகிறேன். இப்படி உட்கார், வா. எங்கே? நீ பெரிய அதிர்ஷ்டசாலி. ஒரு சக்கரவர்த்திக்கு மனைவியாக போகிறாய். என்ன ஆச்சரியம், அதே ரேகை இங்கும் ஓடுகிறதே. இப்படி இருந்தால் நாம் இருவரும் கணவன் மனைவி ஆவோம் என்ற அர்த்தம். உங்கள் ஜோசியம் இப்போதே பொய்யாகிவிட்டதே. எப்படி? சக்கரவர்த்திக்கே மனைவியாக போகும் நான் ஒரு சாதாரண தோழனையா மணந்து கொள்வேன். யார் கண்டார்கள்? உன்னை மணப்பதால் நான் கூட சக்கரவர்த்தியாகி விடலாம். சாமர்த்தியமான பேச்சு. தோழி,
நீ மட்டும் சரி என்றால் நான் பெரிய பாக்கியசாலிதான். நீங்கள் சக்கரவர்த்தியிடம் சம்மதம் கேட்க வேண்டாமா? நான் என்றால் சக்கரவர்த்தி தான். அப்படியானால் நானும் இளவரசியிடம் கேட்டு விடுகிறேன். இளவரசி தான் இங்கேயே இருக்கிறார்களே. இளவரசியா? எங்கே? இதோ. தங்கள் கண்களுக்கு நான் இளவரசி, ஆனால் உண்மையில் நான் தோழிதான். ஆமா, என் உயிர் தோழி. ஒரே நாம் இருவரும் காந்தர்வ விவாகம் செய்து கொள்வோம். மன்னியுங்கள், காந்தர்வ விவாகத்தை கதையிலும் கற்பனையிலும் தான் ஒப்புக்கொள்வார்கள். நடைமுறையில் நடந்தால் அதற்கு வேறு பேர் சூட்டி விடுவார்கள். இருக்கலாம். இன்றைய சந்திப்பின் இனிமையை என்றும் நினைவூட்டும் அன்பு சின்னமாக இது இருக்கட்டும். தோழா, தோழா, யாரது? நான் தான் சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தியா? மறுபடியும் எப்போது சந்திப்பது? நாளை நிச்சயதார்த்த மண்டபத்தில். வரவேணும் 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 மாமன்னவா, வழி பார்க்கும் எழுராணி வாழ்வின் ஜோதியாய், வழி பார்க்கும் எழுராணி வாழ்வின் ஜோதியாய். வரவேணும் 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 வரவேணும். மாற்று குறையாத பொன்னெங்கள் ராணி, மாற்று குறையாத பொன்னெங்கள் ராணி, துள்ளி மறையாத மின்னல் போல மேனி, திரை போலே நானும் தடையாகும் போதும், திரை போலே நானும் தடையாகும் போதும், மறைவாய் பார்க்கும் மானோடு வாழ. வரவேணும் 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 வரவேணும். தன்னை அறியாத ஆசை நாளே பொங்கும் கடலானாள் இந்த நாளே. கரைமீறும் காதல் நிறைவேறும் வாழ்வில், கரைமீறும் காதல் நிறைவேறும் வாழ்வில், கலந்து மகிழ்ந்து இன்பம் காண. வரவேணும் 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 வரவேணும். சக்கரவர்த்தி அவர்களே, இவள்தான் என் மகள் நந்தினி. தங்கள் கண்களுக்கு நான் இளவரசி, ஆனால் உண்மையில் நான் தோழிதான். மணமகன் தம்முடைய சம்மதத்தை தெரிவிக்க மலர் மாலையை சூட்டுவது எங்கள் நாட்டு வழக்கு. சக்கரவர்த்தி, அவள் இளவரசியின் தோழி. இல்லை, இப்போது சக்கரவர்த்தியின் மனைவி. இளவரசி, 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 தொடாதே தொடாதே. இளவரசி, சண்டாளி, வழியிலே கிடந்த உனக்கு வாழ்வழித்த எனக்கு வஞ்சகம் செய்து விட்டாயே. என் ஆசை கனவுகளெல்லாம் அழித்து விட்டாயே பாய். இளவரசி, இப்படி நடக்கும் என்று எனக்கே தெரியாது. தங்களுக்கு துரோகம் செய்ய நான் நன்றி கெட்டவளன். என்னை நம்புங்கள். நம்புங்கள். நம்பியதற்குத்தான் என் வாழ்விலே நஞ்ச கலந்து விட்டாயடி. நான் அமர வேண்டிய சிம்மாசனத்திலே உன்னை ஒரு நாளும் உட்கார விட மாட்டேன். என்ன காரியம் செய்துண்டாயம்மா? தடுக்காதீர்கள் அரசே. நன்றி கொன்றவள் என்பதை விட நான் கொல்லப்படுவதே மேல். இளவரசியின் கையால் மடிவதிலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. என்ன சாகசம்! வேந்தனையை மயக்கி விட்டு விபச்சாரி அல்லவா நீ? நந்தினி, நாவை அடக்கு. நீ இப்பொழுது பேசிக் கொண்டிருப்பது அழகாபுரி மகாராணியிடம். மகாராணி கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து மண்டியிட்டவள் மகாராணி.
சந்தனத்துக்கும் சகதிக்கும் வித்தியாசம் தெரியாதவர் பெரிய சக்கரவர்த்தி. என்ன சொன்னாய்? மன்னித்து விடுங்கள் பிரபு. இளவரசி ஆத்திரத்தில் பேசிவிட்டார்கள். நீங்கள் மாலையிட வந்தது மங்களபுரி இளவரசி நந்தினி தேவிக்குத்தான். அழகாபுரியின் அரியாசனத்தில் அமருவதற்கு இந்த அடிமை அருகதையற்றவன். நாடகம் ஆடுகிறாய். பார்த்தாயா குமுதா, உன் தியாகத்தை பெற இவர் தகுதியற்றவள். மலையிலே முளைத்ததற்காக எருக்கம்பூ தலையிலே சூட தகுதியுள்ளதாகி விடாது. நத்தையின் வயிற்றிலே பிறந்ததற்காக முத்தை குப்பையிலே தள்ளிவிட முடியாது. வா போகலாம். நந்தினி, ஆத்திரத்தில் அருவியே இழந்து விட்டாயே, கொஞ்சம் அமைதியாயிரம்மா. அமைதி. சக்கரவர்த்தியை மணந்து விட்டோம் என்று மமதை கொண்ட இந்த சதிகாரி ஆதித்தனை பிரிந்து வீதி வீதியாக திரிய வேண்டும். அழகாபுரி சிம்மாசனத்திலே இந்த நந்தினி மறை வேண்டும். அன்றுதான் எனக்கு அமைதி அப்பா, அன்றுதான் எனக்கு அமைதி. விக்ரமா, வாடா கண்ணு. ஏய் விக்ரமா, பிரபு, விக்ரமனுக்கு இளவரசு பட்டம் கட்டும் விழாவுக்கு நந்தினி தேவிக்கும் அழைப்பு அனுப்ப வேண்டும். என்ன அந்த ஆணவக்காரிக்கா? பிரபு, தங்கள் கோபம் இன்னும் தீரவில்லையா? பாவம், தன் தந்தை இழந்த பிறகு இளவரசி அனாதை போலாகிவிட்டார்கள். இனி நாம் தானே அவர்களுக்கு ஆதரவு. குமுதா, உன்னை இதுவரையில் நல்லவள் என்று நினைத்திருந்தேன். ஆனால் ஆனால் நீ மிகவும் நல்லவள். போதும் பரிகாசம். பிரபு, நந்தினி தேவியாரை ராஜமரியாதையோடு அழைக்க வேண்டும். தங்கள் சகோதரரை அனுப்பி. என்ன அழகேசனையா? அனுப்பலாம். ஆனால் அவனிடம் ஒட்டு கேட்கும் கெட்ட பழக்கம் இருக்கிறதே. அங்கேயும் போய் ஏதாவது ஒட்டு கேட்டு உபத்திரவத்தை உண்டாக்கிவிட்டார். அப்படி நேராமல் பார்த்துக் கொள்ளலாம். துணைக்கு சாரங்கனும் போகட்டுமே. ஆஹா, போகட்டுமே. மகாராணியின் கட்டளையை மறுக்க முடியுமா? சாரங்கா, யுவராஜாவை அழைச்சுக்கிட்டு இப்ப போடுறேன். இங்கதான் நிக்கிறீங்களா? சாரங்க நினைச்சது சரியா போச்சு. யுவராஜா, உலகத்துக்கே அறிவிக்க வேண்டிய விஷயத்தை ஏன் என்ன செய்யறது சாரங்கா? ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நான் ஒட்டு கேட்கலன்னா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஐயா, அது போட்டும். அந்த விஷயத்தை மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லையே. வேண்டாம் வேண்டாம், ஒரு வார்த்தை விடாம அவ்வளவு கேட்டுட்டு. கேட்டாச்சுல்ல, புறப்படுங்க. வேலைக்காரின் கடித்தில் மாலையிட்ட வெட்டங்கட்ட சக்கரவர்த்தி அழைப்பு அனுப்புகிறானா? அழைப்பு எங்கேடி கொண்டு வந்தவன்? அழைத்து வாங்க. சாரங்க நினைச்சது சரியா போச்சு. யுவராஜா, பண்டிகரத்துல கூடவா இந்த வேலை? ஆமா சாரங்கா, இது என் சொந்த விஷயம். இதெல்லாம் தலையிட உனக்கு அதிகாரம் கிடையாது. சும்மா இரு. இதுக்கு என்ன பண்றது? கூட பிறந்த வியாதி குணமாவா போகுது. என்ன இது? என்ன இது? நல்ல வேலை. நல்ல வேலை? பலே பலே பலே. இது வரைக்கும் இத நல்ல வேலைன்னு நீ ஒருத்தி தான் சொல்லிருக்க. மகா புத்திசாலி, மகா புத்திசாலி. ஐயே ஐயே அரசி, ஓ, இவர் இங்கிருந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒட்டு கேட்கும் காடுகளை வெட்டி பட்டம் சூட்டும் விழாவுக்கு பரிசாக அனுப்பி வைப்போம். அச்சோ, எனக்கு இருக்கிற 2 காதே போராதுன்னு நான் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கும் இங்க கத்திரியா? யார் இந்த அழைப்பை அனுப்பியது? நான் தான். இல்ல 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 இல்ல, மகாராணி குமுதா தேவியார். மகாராணி குமுதா தேவியார். இது என்ன அழைப்பா? இல்லை சக்கரவர்த்தியின் பக்கத்திலே ஒய்யாரமாக வீற்றிருக்கிறேன், ஓடி வந்து பார் இந்த உத்தரவா? நீங்க எப்படி வேணுமா வச்சுக்கலாம். மூடுவாயே. இனி என் பரம்பரை தான் இந்த நாட்டை ஆளப் போகிறது என்பதை அறிவிக்கிறாளா? ஆமா, ஆணவம் பிடித்தவள். இது என்ன அக்கிரமம்? ஆமா, அவமானம், மகத்தான அவமானம். எனக்கு இல்ல, மகாராணி குமுதா தேவிக்கு. ஏய், யார் நீ? யார் நீ? சரகா, நான் யாரு? யாரு? நீங்களே சொல்லுங்க. சொல்றேன் சொல்றேன். அண்ட பகிரண்ட அகிலாண்ட மார்த்தாண்ட சண்ட பிரச்சண்ட இந்த சாரங்கன் துணை கொண்ட திரு 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 உயர் திரு ஆதித்ய சக்கரவர்த்தியின் அருமை தம்பி, அழகாபுரி சாம்ராஜ்யத்தின் யுவராஜா. அந்த மடராஜாவுக்கு ஏற்ற யுவராஜா. ஆமா, மரியாதையா பேசுங்க. நாவை அடக்கு. ஆமாண்டா, நீ சும்மா இருடா.
பச்சை கிளி மாதிரி பொண்ணு சும்மா கிணு 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 கிணுன்னு பேசுறத கேட்டுக்கிட்டு இருப்பானா, அதை விட்டுட்டு என்னமோ எதிர்த்து பேசுறான். சும்மா இருடா. பெண்ணே, நீ பேசு, சும்மா பேசு. முட்டாள். முட்டாள். ரொம்ப சரி. சுந்தரி, அம்மா, அனுமார் வால்ல மூட்டின தீ மாதிரி போய் முடிய போதும் உங்க காரியம். போதும் உளற, சொன்னதை செய். அடிமை நந்தினிக்கு அவ்வளவு துணிச்சலா? அழகாபுரி அரசை தூக்கி பேசியவர்கள் உயிரோடு தப்பினார்கள் என்பது இதுவரை சரித்திரத்திலே கிடையாது. எங்கே அழகேசன்? இதோ வந்துட்டேன். என்ன இது? ஒண்ணுமில்ல. கையை எடுக்க யுவராஜா. மங்களபுரியில ஒட்டு கேட்டதுக்கு பரிசு. அவ்வளவு ஆணவமா? மந்திரி, மங்களபுரியை நோக்கி நமது படைகள் புறப்படட்டும், போர் நடக்கட்டும். சேனாதிபதி விக்ரமர கிழவரசு பட்டம் கட்டும் விழா வந்து அந்த நந்தினியின் பாதங்களில் வந்து பணிய வேண்டும். தங்களை கைது செய்யும்படி உங்கள் சக்கரவர்த்தியின் கட்டளை நிறைவேற்றுங்கள். அதிவீர பராக்கிரம ஆதித்த சக்கரவர்த்தியின் அருந்தவ புதல்வர் இளவரசர் விக்ரமனுக்கு சீர்கொண்ட நெடிய கடல் சூழ்கின்ற உலகத்தில் சிந்தைமகு அங்கமொடு வங்கம், கலிங்கம், வங்காள, காந்தார, பாஞ்சால, சாளவர் முதலான 56 தேசத்து அரசர்களும் அடிபணியும் ராஜராஜேஸ்வர ஆதித்த சக்கரவர்த்திக்கு அழகாபுரி சாம்ராஜ்யத்தின் அணையா விளக்கு மாதர்குல மாணிக்கம் மகாராணி குமுதாதேவியாருக்கு மகாராணி, மகாராணி, என்னை மன்னித்து விடுங்கள். ஐயோ, எழுந்திருந்தேன். இந்த கோலத்தில் அவங்களை நான் பார்க்க வேண்டும். மகாராஜா, இன்று அரசவையிலே புதிய காட்சியை காணப்போகிறா என்று கூறினீர்களே, அது இதுதானா? இலக்கிய மனம் படைத்த தாங்கள் இவ்வளவு இரக்கமற்ற செயல் புரிய எப்படி துணிந்தீர்கள் பிரபு? தேவி, அக்கிரமக்காரர்களை அடக்குவதே அரச தர்மம். நந்தினியை சிறையில் தள்ளுங்கள். வேண்டாம் பிரபு, அப்படியானால் என்னையும் சிறையிலே தள்ளுங்கள். குமுதா, மகாராஜா, அனாதையாக இருந்த எனக்கு அந்த ஸ்தலத்து காப்பாற்றி இளவரசி கைதியாக இருக்க நான் மட்டும் சிம்மாசனத்திலே வீற்றிருப்பதா? கொடும் தண்டனை மகாராஜா. குற்றம் புரிந்தவர்கள் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். மகாராஜா, அரசு தர்மத்திற்காக வீரம் காட்டினீர்கள், இப்போது மனித தர்மத்திற்காக இரக்கம் காட்டுங்கள் பிரபு. குமுதா, தவறு செய்தவர்கள் அதை உணரும் போது மன்னிப்பதுதான் பெருந்தன்மையான செயல் என்று எத்தனையோ முறை கூறியிருக்கிறீர்களே பிரபு. நந்தினி, பிறவியிலேயே பெருந்தன்மையுடைய குமுதாவின் மன்னிப்பை பெற்றுவிட்டாய். மகாராணியின் விருப்பப்படி உன்னை விடுதலை செய்கிறேன். நீ உன் நாட்டுக்கு போகலாம். மன்னிக்க வேண்டும் மகாராஜா. இனி எனக்கு எதற்கு இந்த பட்டமும் பதவியும்? நான் விரும்புவதெல்லாம் என் அன்பு தெய்வம் குமுதாதேவியின் அருகிலே இருக்க வேண்டும் என்பதுதான். அந்த பாக்கியத்தை அருளுங்க அரசே. இளவரசி, இளவரசி. சாரங்கா. மகாராணி, இளவரசிக்கு வசந்த மாளிகையிலே வேண்டிய வசதிகள் செய்து கொடு. உத்தரவு. மிக்க நன்றி சகோதரி. இன்றைய நிகழ்ச்சியை என் வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன். என்னை மன்னிச்சிடு. ஆமா, நம்ம கல்யாணத்தை சீக்கிரமே முடிச்சுட்டாங்க. அதற்கு ஒரு தடை இருக்கிறதே. தடை? எங்கே போச்சு என்னுடைய படை? நீங்கள் ராஜாவின் தம்பி, வெறும் யுவராஜா. இன்னைக்கு வெறும் யுவராஜாவா இருக்கலாம். வளர்ந்து வருகிற விக்ரமன் தான் வருங்கால மகாராஜா. ஐயோ, அப்படின்னா எங்கது? அஞ்சாதீர்கள். பரம்பரை சொத்தாகி இந்த சிம்மாசனத்திலே உங்களுக்கும் பாதி உரிமை உண்டல்லவா? கட்டாயம். நாளைக்கே போய் பாதி சிம்மாசனத்துல உட்கார்ந்துக்கிறேன். கழுத்தை பிடித்து தள்ளி விடுவார்கள். அப்படின்னா என்னதான் செய்ய சொல்ற? நேராக உங்கள் அண்ணாவிடம் சென்று நிமிர்ந்து நின்று ராஜ்யத்திலே பாதி வேண்டும் என்று கேளுங்கள். கிடைத்ததும் நீங்கள் ராஜா, நான் ராணி. ஆமா ஆமா, நான் ராணி, நீ ராஜா. நான் இப்பவே போய் கேட்கிறேன்.
பிரபு, என் வாழ்க்கைக்கு வழிகாட்டியது நந்தி. ஆனால் என்னால் அவர் வாழ்க்கை பறிபோய் விட்டது. என்ன சொல்லுகிறாய் குமுதா? இளவரசியின் வாழ்விலே மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும். நந்தினி தேவியை தங்கள் தம்பிக்கு மணமுடித்து விட்டார். அநியாயம், அக்கிரம், அநீதி, சூழ்ச்சி, வஞ்சனை. என்ன உலகிறாய்? என்ன இது? என்ன வேண்டும் உனக்கு? தரகா தரகா, இங்க வா இங்க வா. ஆமா, எனக்கு என்ன வேணும்? ஆமா ஆமா ஆமா, நியாயமா எனக்கும் பாதி வேணும். பாதியா? ஆமா. யுவராஜா பாதி பழம் கேட்கிறாப்புல இருக்கு. அப்படியா? கொடுத்து விடு குமுதா. திருப்தி தானே? நந்தினி, நந்தினி, போன காரியம் காயா பழமா? பாதி பழம். இது என்ன பைத்தியக்காரத்தனம்? நானா பைத்தியம்? எங்க அண்ணா தான் பைத்தியம். நான் பாதி ராஜ்யம் கேட்டா பாதி பழத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. நீங்கள் ஒரு நாளும் ராஜாவாக போவதில்லை. என் கனவுகளும் உங்களால் நிறைவேறப் போவதில்லை. ஆமா, அப்படின்னா நம்ம கல்யாணத்தை விரைவில் முடித்து விட வேண்டியதுதான். குமுதா, இளவரசி, தங்களுக்கும் யுவராஜாவுக்கும் திருமணம் நடத்த அரசர் கூட சம்மதித்து விட்டார். எங்கே போகிறீர்கள்? எங்கும் இல்ல, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் அப்புறமா வரேன். இளவரசி, உங்கள் இருவருக்கும் விவாகம் நடந்து ஒரு குழந்தையும் பிறந்தால் இந்த எதிர்கால சக்கரவர்த்தியுடன் விளையாட ஒரு குட்டி யுவராஜா கிடைத்து விடுவார். எதிர்கால சக்கரவர்த்தி அவர்களே, பாருங்க, வேற்றுமுகம் என்பதால் வெட்கப்படுகிறார். விக்ரமா, இவர்கள் தான் நம் இளவரசி. போமா. இளவரசி, உங்களுக்கு இங்கே எல்லா சௌகரியமாக இருக்கிறதா? உன் அன்பினால் சகல வசதிகளும் இருக்கின்றன. ஆனால் இங்கு பார்க்கும் முகமெல்லாம் வேற்று முகமாக தெரிகிறது. மங்களபுரியிலிருந்து சுந்தரி வரவழைக்கலாம் என்று இப்போதே ஆள் அனுப்புகிறேன். அவசரம் ஒன்றுமில்லை, நானே வரவழைத்துக் கொள்கிறேன். உன் அனுமதியைத்தான் கேட்டேன். இளவரசி, இனிமேல் எதற்கும் என் அனுமதி தேவையில்லை. இந்த அரண்மனையில் ஒரு மகாராணிக்குள்ள அத்தனை உரிமைகளும் தங்களுக்கு உண்டு. நான் வரட்டுமா? முக்கியமான வேலை இருப்பதாக ஓடி வந்தீர்களே, அது இதுதானா? ஆமா. முடிந்ததா இல்லையா? முடிஞ்சு போச்சு. சரி, வாருங்கள். சரி, வாருங்க. சுந்தரி, இனி நான் தலைமறைவா இருக்க வேண்டியதில்லை. இல்லை, நம் காரியம் முடியும் வரை நீ யார் கண்ணிலும் படக்கூடாது. சுந்தரி, கேட்டாய் அவள் திமிரான பேச்சு? நான் அசற்ற அழகேசனை மணந்து கொள்ள வேண்டுமா? என் வயிற்றில் பிறப்பவன் யுவராஜாவா, இவள் மகன் மகாராஜாவா? கனவு காணுகிறாள். சுந்தரி, நம்முடைய திட்டம் நான் தேடி கண்டுபிடித்து விட்டேன். நமக்கு தேவையான ஆள். பணம் கொடுத்தால் போதும். பஞ்சமா பாதகத்தையும் செய்ய கொஞ்சமும் மஞ்ச மாட்டான். சுந்தரி, மெதுவாக பேசு. அழகாபுரியிலே சுவர்களுக்கு கூட காதுகள் உண்டு. இன்றிரவே முடித்துவிட வேண்டும்.
தேவி, சுவாமி, ஒரு நல்ல செய்தி. நம் கண்மணி கிடைத்து விட்டானா? குழந்தை விக்ரமன் உயிரோடு இருப்பதாக நமது அரண்மனை ஜோசியர்கள் எல்லோரும் கூறுகிறார்கள். கவலைப்படாதே தேவி, நம் குலதெய்வமான விநாயக பெருமான் குழந்தை விக்ரமனை எப்படியும் காப்பாற்றுவார். மனதை கல்லாக்கிக் கொள். இந்த குமுதா வீதி வீதியாக திரிய வேண்டும். என்னை பார்த்து சிரித்த என்ற ஊர் மக்கள் அவளை கண்ட இடத்தில் கல்லால் அடிக்க வேண்டும். அப்போதுதான் என் மனம் குளிரும். அருமையான திட்டம். ஆனால் அதை வெறும் தந்திரத்தால் சாதிக்க முடியுமா? தந்திரத்தால் சாதிக்க முடியாததை மந்திரத்தால் சாதிக்க முடியும். அண்ணா, அண்ணா, இது நல்லா வேண்டாம். அடையாளமே தெரியவில்லையே. வாண்ணா. அரசி, இவர்தான் என் அண்ணா மகேந்திரன். பல வருஷங்களுக்கு முன் ஊரை விட்டு ஓடிவிட்டார் என்று. ஆமா, சொல்லியிருக்கிறார். அரசிக்கு வணக்கம். சுந்தரி, மங்களபுரிக்கு சென்றிருந்தேன். பிறகுதான் நீ இங்கிருப்பது தெரிந்தது. ஆமா, இத்தனை காலம் எங்கே போயிருந்தாய்? அது ஒரு பெரிய கதை. நான் ஊரூராக சுற்றிக் கொண்டிருந்த போது தற்செயலாக சன்னியாசி ஒருவனை சந்தித்தேன். அவன் மாயா ஜாலங்களில் மகா வல்லவன். அவனுடைய சிஷையனாக பல வருஷங்கள் இருந்தேன். மனம் வந்து ஒன்றை கூட சொல்லித் தரவில்லை. கடைசியில் அகப்பட்டது போதும் என்று ஆட்களை உருமாற்றும் குழிகளிலே 5 தூக்கிக் கொண்டு ஓடி வந்து விட்டேன். திருடுவதுதான் உன் கூட பிறந்ததாயிற்று. சுந்தரி, சும்மா இரு. காரியத்தை சாதித்துக் கொள்ளும் மார்க்கங்களிலே இதுவும் ஒன்று. அப்படி சொல்லுங்க. நிற்கிறீர்களே, இப்படி அமருங்க. நல்லது. சுந்தரி, உன் தமையனை சாமானியமாக எண்ணி விடாதே. அவர் முகத்தில் ராஜுக்களை தாண்டவம் ஆடுகிறது. அப்படியா? ஆமா. அது இருக்கட்டும். குளிகையை நான் ஆளை எப்படி மாற்ற முடியும்? குளிகையை பானத்திலே கரைத்து குடித்து விட்டால் நாம் சொல்லும் உருவம் தானே வந்துவிடும். உங்கள் முகத்தை பார்க்கும் போது நீங்கள் பொய் சொல்ல மாட்டீர்கள் என்று தெரிகிறது. ஆனாலும் குளிகையை பற்றி நீங்கள் கூறுவதை என்னால் நம்ப முடியவில்லையே. என்ன நம்ப முடியவில்லையா? இதை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். நாயாக போ.
சேச்சே, இதற்காக ஒரு புலியை வீணாக்குவதா? வேண்டாம். ஐயோ, நான் குழந்தை போல் வளர்த்த பூனை ஆயிட்டேன். அடடே, வந்த வேலையை மறந்து விட்டேனே. சுந்தரி, உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன். இந்தா, உன் மருமகன். இது உன் குழந்தையா? உனக்கு கல்யாணம் வேற ஆகிவிட்டதா? அண்ணி எங்க அண்ணா? அவள் காலமாகி விட்டாள். ஐயோ பாவம். இவள் பெயர் என்னன்னா? அமுதா. அமுதா, அழகான பெயர். சுந்தரி, ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். தாயில்லா குழந்தை. ஏன்? நான் இருக்கிறேன். என் குழந்தை போல் பார்த்துக் கொள்கிறேன். ஆஹா, என் அமுதா அரசகுமாரி ஆகிவிட்டாள். சுந்தரி, உன் அண்ணாவுக்கு உப்பரிகளை வேண்டி வசதிகளை செய்து கொடு. மிக்க நன்றி. குழந்தை எழுந்து விட்டார். வாங்க வாங்க. ஆமா, காது இருக்கும் போது எதுக்காக கதவை தட்டினீங்க? கதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்ப இங்க ஆண் குரல் கேட்டது, அது யாரு? அண்ணாதான். அண்ணாவா? ஆமா, நந்தினி தேவி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. அண்ணாவும் உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தெரியாதே. அண்ணா நந்தினி தேவிய காந்தர்வ விவாகம் பண்ணிக்கிட்டாரு. என்ன சொன்ன? அண்ணா நந்தினி தேவிய காந்தர்வ விவாகம் பண்ணிட்டாராம். மந்திரியாரே, மகா மந்திரியாரே. என்ன யுவராஜா, கேட்டீங்களா இந்த அக்கறை? இது ஒட்டுக்கட்ட விஷயம் தானே? ஆமா ஆமா, வழக்கப்படி. ஒட்டு கேட்டதா? இது நேராவே கேட்டுட்டு வந்தது. யுவராஜா, இப்படி எல்லாம் இனிமேல் உளரக்கூடாது. உளறதா? அட பாவிகளா, உண்மையை சொன்னா உளறேன்னு சொல்றீங்களே. சரி, இனிமே உங்ககிட்ட ஒரு ரகசியத்தையும் சொல்ல போறதில்லை. போங்க. இமயமலை சாரலிலே தவம் செய்து கொண்டிருந்த ஒரு மகா திரும்பி வந்து கொல்லிமலை குகையிலே எழுந்திருக்கிறாராம். இல்லையா சுந்தரி? ஆமாம், அவர் திரிகாலமும் உணர்ந்த ஞானியா. நீயும் சக்கரவர்த்தியும் தனியாக சென்று அந்த தவசிரேஷ்டரை கண்டு கேட்டா காணாமல் போன விக்ரமன் கிடைக்கும் வழியை கூறுவார். இளவரசி, என் வயிற்றில் பாலை வார்த்தீர்கள். இப்போதே சக்கரவர்த்தியை அழைத்து போகிறேன். இது சக்கரவர்த்தி ஆதித்தனுக்கு.
இது மகாராணி குமுதாவுக்கு. இந்த இரண்டும் நம் இருவருக்கும். சரி, இதை உன் கையாலேயே கரைத்து விடு. அப்பாடா, இப்போதாவது என் மீது நம்பிக்கை வந்துடு. குறும்பு. அண்ணா, அண்ணா, என்ன? சக்கரவர்த்தி மகாராணி வந்து கொண்டிருக்கிறார்கள். கூட யாராவது? ஒருவரும் இல்லை. சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. அடாடாடா, இன்னும் தம்போ மகாதேவா, தாடியும் மீசியும் இல்லாமல். அடடா, மறந்து விட்டேனே. ஜாகிரதை, சாமர்த்தியமாக நடந்து கொள்ளுங்கள். சுந்தரி, முடியா. சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. குழந்தைகளே, உங்கள் குறையை யாம் அறிவோம். பைரவியின் அருளால் இழந்த செல்வம் மீண்டும் கிடைக்கும். என் கண்மணி எங்கே இருக்கிறான் சுவாமி? அதோ குழந்தை விக்ரமன் அழுகிறான். உங்களுக்கு கூட கேட்குமே? கேட்கிறது சுவாமி. ஆமா, கேட்கிறது. பெற்றவர்கள் இங்கே இருக்க, அதோ மாற்றான் மடியிலே உட்கார்ந்து மடலை பேசிக் கொண்டிருக்கிறார். என் குழந்தையா சுவாமி? நாங்களும் பார்க்கிறோமே. மாயையில் அகப்பட்ட மானிடர் கண்களுக்கு அது தெரியாது. இதோ இதை அருந்துங்கள். விக்ரமன் இருக்கும் இடத்தை காண்பீர்கள். அருந்துங்கள் அரசே. ஆதித்தா, நீ முத்துமாலையாக போ. அம்மா மகாராணி, நீ பிச்சைக்காரியாக போ. இளவரசி, இது என்ன அக்கிரமம்? என் கணவனை திருப்பி தாருங்கள். எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுங்கள். ஆனவ கொண்டவளே, உனக்கு புது வாழ்வு பிறந்து விட்டது. இனி உன் இச்சைப்படி எதுவும் நடக்காது. இப்போது நீ பிச்சைக்காரி. அம்மா, என்னை பிச்சைக்காரியாக்கியதற்காக நான் கவலைப்படவில்லை. என்னை சித்திரவதை செய்தாவது உங்கள் வஞ்சத்தை தீர்த்துக் கொள்ளுங்கள். என் கணவனுடைய உயிரை திருப்பிக் கொடுங்கள். கணவனுடைய உயிரை திருப்பிக் கொடுங்கள். உருத்தன் பலர் கூடிய சபையிலே மாலையை உன் கழுத்திலே போட்டு என் மானத்தை பறித்தானே, இதோ அவனைய மாலையாக்கி விட்டேன் பார். இதை உன் கழுத்திலே கட்டிக்கொண்டு திரி. ஆயுள் முழுவதும் கணவனை மகனை எண்ணி எண்ணி குமரு. போ. நந்தினி, நினைவு வைத்துக் கொள். நிரபராதிகளின் வாழ்வை அழித்தவர்கள் ஒரு நாளும் வாழ முடியாது. என் வயிற்றிலே எரியும் தீ என்றாவது ஒரு நாள் அணையா பெருநெருப்பாக மாறும். அது உன்னையும் உன்னுடைய இன்ப வாழ்வையும் சுட்டு சாம்பலாக்கும். ஐயோ, சாபம் கொடுத்து விட்டான். ஓடி வெளியே.